ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. குலதெய்வத்தின் பேர் அருளாலும், நவகிரகங்களின் பேர் அருளாலும், முன்னோர்களின் ஆசையாலும் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய ஆன்மீக வணக்கங்கள். நான் தான் KM ஜாதக நிலையம் ஜோதிடர் மலையப்பன் பேசுகிறேன். எப்போவுமே இந்த சந்திராஷ்டமம் கிரக பயிற்சி இது மாதிரி சொல்லிட்டு வரேன். நான் இந்த தரம் மனுஷங்களுக்கு முக்கியமாக தேவையான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். பிரச்சனைங்கிற ஒன்று இருக்கிறது எல்லாருக்குமே, யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இல்லை. அது சின்னதாக பெருசாக, இன்றைக்கு உள்ளதா, இந்த வாரத்துக்குள்ளதா, இந்த மாதத்துக்குள்ளதா, இல்லை வாழ்க்கை பூரா உள்ளதா, இதில் தான் வித்தியாசம். பணங்காசு பிரச்சனையா, கல்யாண பிரச்சனையா, வீடு வாங்குங்கிற பிரச்சனையா, வாடகை கொடுக்கலங்கிற பிரச்சனையா, இல்லை உடம்புல கோளாறா, இல்லை குழந்தைகளோட பிரச்சனையா, இந்த மாதிரி பிரச்சனைகளோட காரணங்கள் வேணால் வேறு வேறையாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. எல்லாத்துக்குமே தீர்க்கறதுக்கு இறைவன் வழி கொடுத்துருக்காரு. ஆனால் இது கவுன்சிலிங் கிடையாது. கிரகங்கள் நடத்தக்கூடிய அந்த ஜாதக கணக்கு, அந்த ஜாதகத்தோட அமைப்பு, கிரகங்கள் நம்மளை எப்படி நகர்த்துதுங்கிற சொல்லக்கூடிய ஜோதிடரோட வார்த்தை. இதை நான் பாகம் 1 பாகம் 2 பிரித்து தான் போட போகிறேன். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே இடத்துல தீர்வாக சொன்னால் அது மணிக்கணக்கில் ஓடும். அது ஒரே நேரத்தில் உட்காந்து எல்லோரும் பார்க்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம இப்போ தினப்பிரச்சனை, வார பிரச்சனை, இந்த 2 எடுத்துக்கும். அந்த பாகம் 1ல் தினப்பிரச்சனை என்ன, அதாவது இல்லாதவனில் ஆரம்பித்து பெரிய கோடீஸ்வரர் வரையும் உள்ள பிரச்சனையில் கொஞ்சம் அக்குவேர் அணுவராக பார்த்தோம்னா, இல்லாதவனுக்கு இன்றைக்கி சாப்பாட்டுக்கே பிரச்சனை. கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கவனுக்கு இன்றைக்கி ஒரு டியூ கட்டணும், EMI கட்டணும், இல்லை பொண்ணை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும். இந்த மாதிரி அன்னைக்குள்ள பிரச்சனை. இது அன்னைக்கு பிரச்சனையா இல்லை அந்த வாரத்து பிரச்சனையான்னு கூட நம்ம பிரிச்சுக்கலாம். நான் அந்த ஒரு நாள் பிரச்சனைங்கிறத விட அந்த வாரம் பூரா உள்ள பிரச்சனையை அதை வச்சுக்குவோம். நீங்கள் இந்த பிரச்சனைகளை எப்படி அணுகணும், எப்படி அணுகினால் உங்களுக்கு இது தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கட்டாயமாக கிடைக்கும். முதல்ல தினப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையுமே ஒரு பேப்பரில் எழுதுங்க. எல்லா பிரச்சனையுமே எழுதுங்க. அதாவது இந்த ஒரு வாரத்துக்கு உண்டானது மட்டும் நான் சொல்கிறேன். இதுதான் இந்த பாகம் 1ல் நான் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் உள்ள பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு அடுத்த பாகத்தில் சொல்லிக்கலாம். எல்லா பிரச்சனையுமே எழுதுமா. இன்றைக்கி தின பிரச்சனைனா, இன்றைக்கி ஸ்கூலில் போய் விட்டுட்டு ஃபீஸை கட்டிட்டு, அங்கே போய் EMI கட்டிட்டு, வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு, மேலே பார்க்கணும், ஆஃபீஸரை பார்க்கணும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரு நாள்லேயே பல பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு வாரத்துக்கு கூட வரும். இது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் எழுதுங்க. அதை அப்படியே எழுதி ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா, அது பாருங்கள், ஒரு குடத்துக்குள்ளார நிறைய கல் கிடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சின்ன கல், பெரிய கல் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குடத்துக்குள்ளார கல் நிறையா போட்டு வச்சுருந்தோம்னா, அந்த குடத்துக்குள்ளார ஏகப்பட்ட கல் இருக்கும் இல்லையா, அது ஒரு குடும்பம் மாதிரி, அந்த மாதிரி அமைப்பாக இருக்குதுன்னு நினச்சிங்க. இப்போ இதை எப்படி நம்ம வெளியே வர்றது? அதானே இப்போ பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே பிரச்சனைங்கிற வார்த்தை. இந்த பிரச்சனைங்கிறது எழுத்து எண்ணி பாருங்கள், 5. நான் முதலே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 5ங்கிறத வச்சு நம்ம முன்னோர்கள் ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. பஞ்சபூதம், பஞ்சாங்கம், பஞ்சவர்ணம் அப்படின்னு சொல்லி பல விதங்களில் இந்த 5ங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் உருவானது தான் இந்த பிரச்சனைங்கிற வார்த்தைக்கும் இந்த ஒரு 5 எழுத்து. ஸோ தீர்வு இருக்குது. தெய்வம் பிரச்சனையை மட்டும் கொடுக்கல. முதல்ல இந்த பிரச்சனை மனுஷனுக்கு வந்த பிரச்சனை முழுக்க மனுஷனால் மட்டும்தான். ஒன்று உங்களால் 60%, அடுத்தவங்களால் 40%, இல்லைன்னா அடுத்தவங்களால் 60%, உங்களால் 40%. ஆக நம்மளால் உருவானதோ அடுத்தவங்களால் உருவானதோ நம்மளால் தீர்க்க முடியும் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த நமக்கு ஒரு அருள் கூட இந்த வீடியோ. சரி, லிஸ்ட் எழுதிட்டோம். அடுத்து என்னங்க பண்ணணும்? இந்த லிஸ்ட்டில் 1 2 3 4 5 ஒரு 10 பிரச்சனை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 11ஆவது பிரச்சனையாக ஒன்று சேர்த்துக்குங்க. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு ஒரு கேள்வி. ஏன்னா முன்னாடியே ஒரு 10 பிரச்சனை இருக்குது, இப்போ நான் 11ஆவது வரை சேர்க்க சொல்கிறேன். ஆமாம், சேர்த்துக்கணும். இந்த பிரச்சனையை தீர்க்கறது எப்படி? இந்த 11ஆவது பிரச்சனையை தான் நீங்கள் முதல்ல கையில் எடுக்கணும். இந்த 10ல்
முதல்ல எது செய்யணும், அடுத்து எது செய்யணும், அதுக்கு அடுத்து எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி டிக் அடித்து ஒவ்வொன்றுக்கும் இந்த பக்கம் போட்ட நம்பர் வேறு 1 2 3ன்னு நீங்கள் வரிசை போட்டு பிரச்சனையோட நம்பர் போட்டீங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டுன்னு சொல்லி நம்பர் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையோட அந்த ப்ரிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது அந்த 1வது பிரச்சனையை மட்டும் முதல்ல திங்க் பண்ணுங்கள். அதுக்குண்டான சொல்யூஷனை மட்டும் எடுங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு இறைவனை பிரார்த்திங்க. அதுக்குண்டான வடிவமைப்பு உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதை முதல்ல முடிச்சிங்கன்னா அந்த பானையிலேருந்து ஒரு கிளத்துக்கு வெளியே போட்ட மாதிரி. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனைக்கு போங்க. 2வது ப்ரிஃபரன்ஸ் என்ன, 2வது பிரச்சனை என்னன்னு இதை மட்டும் ஒரு வாரம் மட்டும் அந்த மாதிரி இந்த பிரச்சனைக்குன்னு தீர்வை எடுத்து ஒரு வாரமோ இல்லை ஒரு நாள் பிரச்சனையோ நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து போட்டு இந்த மாதிரி இதில் எதை முன்னாடி செய்யணும். இதுதான் பிரச்சனையே. என்னென்னா எதை முன்னாடி செய்யணும், எதை பின்னாடி செய்யணும்னு தெரியாமல் நம்ம குழம்புறதே தான் இதுக்கு ஆணி வேறு. ஸோ இதை இப்படித்தான் செய்யணும். இதைத்தான் கேது பகவான் நம்மளை கெடுக்கிற விதம். ராகு பகவான் அவசரப்படுத்தி கடைசி செய்ய வேண்டியதை முதல்ல செய்ய வேண்டிய கடைசியும் அது ஒரு மாதிரி. இதில் சனி என்ன பண்ணுவார், தாமதத்தை கொடுப்பார். நீங்கள் செய்யலாம்னு நினச்சி முடிவெடுத்து பக்கத்தில் இருக்கும்போது யோசனை பண்ணிவிட்டு வேணாம் இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்க. ஸோ அப்படி பண்ணுவார். இந்த நேரத்தில் குருவோட அமைப்பு உங்களுக்கு வரும்போது நிச்சயமாக தெளிவாக எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சுருவீங்க. இதுதான் கோச்சார பலனும் ஜாதகமும் சேர்ந்து உங்களுக்கு செய்யக்கூடிய வழிமுறை. இது ஆன்மீகம் மட்டும் இல்லை, உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கு கொடுக்க தசாபுத்தியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் மைண்டில் இந்த சந்திரன் இதுதான்ப்பா மொதல் பிரச்சனை, இது இப்படி செய்யலாம்ப்பாங்கிற நிச்சயமாக உங்களுக்கு வழி கொடுப்பாரு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் என்னோடய கமெண்ட்டை கொடுங்க. உங்களுக்கு அப்படி பலிதமாகலை அப்படின்னா என்கிட்ட எதாக இருந்தாலும் கமெண்ட்டு சொல்லி கேள்வி கேளுங்க. அதுக்குண்டான பதில்களை நான் தரேன். இதுவரை என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஆன்மீக வணக்கங்கள். நன்றி.